சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா இவங்க ஆக்டிங்கில் இறுதி சுற்று அண்ட் சூரரை போற்று ஃபேம் சுதா கொங்காரா அவர்கள் டைரக்ஷனில் உருவான பராசக்தி மூவி ரிவ்யூ தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். மூவியோட பட்ஜெட் அரௌண்ட் 250 கோடி அண்ட் ரன் டைம் 2 hours and 43 minutes. ஹே காய்ஸ், வெல்கம் டு சினிமேட்டிக்ஸ். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது என் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டு விட்டுருங்க. இந்த படத்தோட ஸ்டோரி சினப்சிஸ் ஸ்பாயிலர் ஃப்ரீயாக பார்த்துருவோம் வாங்க. இந்த கதை 1960s காலகட்டத்தில் நடக்குதுங்க. அப்போ இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்தியா ஃபுல்லாக ஹிந்தியை நேஷனல் லாங்குவேஜாக இருக்கணும்னு ஒரு சட்டம் போடுறாங்க. அப்போது தமிழ்நாட்டில் பல போராட்டங்கள் வெடிக்குதுங்க. முக்கியமாக மாணவர் படை இவங்க கொண்டு வர இந்த சட்டம் மாணவர்களோட வேலைவாய்ப்பையும் மற்றும் வாழ்வாதாரத்தையும் தடுக்கிறதால தீவிரமாக இறங்கி போராடுறாங்க. அந்த மாணவர் படை தலைவனாக சிவகார்த்திகேயன் முன்னிக்கிறாரு. இன்னொரு சைடு இந்த போராட்டத்தை அடக்கி ஹிந்தியை தமிழ் மக்கள் ஏற்றுக்கிறதுக்காக ஐபி ஆஃபீஸராக ரவிமோகன் களமிறங்குறாரு. ரவிமோகன் மற்றும் அவருக்கு ஆதரவாக இருக்கிற அதிகாரத்தை எதிர்த்து சிவகார்த்திகேயனும் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் எப்படி போராடுறாங்கன்னு உணர்ச்சி வசமாக சொல்லப்பட்டது தாங்க இந்த பராசக்தி. சுதா கொங்காரா அவங்களோட ஸ்டைல்லையே உண்மை சம்பவத்தை வச்சு மற்றும் ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி வைஸ் செம்ம எமோஷனலாக இருந்துச்சு நிறைய இடங்கள்ல. அதே மாதிரி சில ஹை மொமெண்ட்ஸ் நல்லா தியேட்டர்ஸில் கத்தி என்ஜாய் பண்ணுற அளவுக்கு செம்மையான எக்ஸிக்யூஷன். இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட் பேஸ்டு மூவிஸ்க்கு டயலாக்ஸ் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். அந்த வகையில் டயலாக்ஸ் படத்தோட பேக் போன்னே சொல்லலாம். நிறைய டயலாக்ஸ் ரொம்ப உணர்ச்சிவசமாகவே இருந்துச்சு. சென்சார் பண்ணப்பட்ட டயலாக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இனிமேல் ஃபயராக இருந்திருக்கும். ஓடிடிலையாச்சும் இதோட அன்சென்சர்டு வெர்ஷன் வருதானு பார்ப்போம். எஸ்கே ப்ரொடக்ட் பண்ணுற 2-3 சீக்வன்ஸ் செமையாகவே வந்திருக்கு. ரைட்டிங்லேருந்து அதோட மேக்கிங் வரைக்கும் நீட்டான எக்ஸிக்யூஷன். நம்ம ஹோம் டவுனோட சிதம்பரமில் மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் எடுத்ததால ஸ்க்ரீன் பார்க்கும்போது ரொம்பவே அதோட கனெக்ட் ஆகிட்டோம். ஆன்டி ஹிந்தி மூமெண்ட் தமிழ்நாட்டில் நடக்கும்போது தமிழர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு உண்மைக்கு நெருக்கமாகவே படமாக்கியிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் வர கேமியோஸ் கொஞ்சம் சர்ப்ரைசிங்காகவே இருந்துச்சு. அட் த சேம் டைம் ப்ரெடிக்டபிளாகவும் இருந்தது. இந்த படத்தோட பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா சில இடங்களில் ஸ்லோனஸ் ஃபீல் ஆக தான் செஞ்சது. பர்டிகுலராக லவ் போர்ஷன்ஸ் எல்லாம் பெருசாக இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணல. அதனாலேயே ரொம்ப மேலோட்டமாக தாங்க ஃபீல் ஆச்சு காதல் காட்சிகள்லாம். செகண்ட் ஹாஃபில் சீக்வன்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரோவைஸ் பண்ணியிருக்கலான்னு தாங்க தோணுச்சு. மேபி ஏதாவது இஷ்யூஸ் வரும்னு சாஃப்ட் டவுன் பண்ணிட்டாங்களோ என்னமோ தெரில. அதே மாதிரி கிளைமேக்ஸ் எமோஷனலாக இருந்துச்சு. பட் அதை இன்னுமே சுவாரஸ்யப்படுத்தி கொஞ்சம் கிரிப்பிங்காக கொடுத்துருக்கலாம். அப்புறம் இந்தியாவில் இருக்க மற்ற ஸ்டேட்ஸ்குள்ள மாணவர் படையோட சிவகார்த்திகேயனுக்கு இருக்கிற பாண்டிங்கை இன்னுமே கொஞ்சம் டீட்டெயிலில் சொல்லியிருந்தா கன்வின்சிங்க்கு ஈஸியாக இருந்திருக்கும். ஆக்டர் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது எஸ்கே ஒரு தலைவனாக செம்ம எமோஷனல் அண்ட் பவர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காரு. ரத்னமாலாவோட லவ் சீன்ஸ் ஆகட்டும், டெல்லி பஸ் மேலே ஏறி நின்று மைக்க பிடிச்சி உணர்ச்சி பொங்க பேசுகிற சீன் ஆகட்டும், ஜெயிலில் வலியோட ரவிமோகன்கிட்ட பண்ணுற கான்வர்சேஷன் ஆகட்டும், எல்லாத்துலேயும் டாப் நாச் ஆக்டிங்னே சொல்லலாம். ரவிமோகன் ஒரு ஹேட்டட் வில்லனா அவர் கேரக்டராக செமையாவே போர்ட்ரே பண்ணியிருக்காரு. அவரோட வில்லனிசம்ல எல்லாரையுமே மிரட்டி விட்டாரு. ஸ்ரீலீலா ஒரு வெகுளியான பொண்ணாவும் சரி, தாய்மொழிக்கு ஆதரவாக குரல் கொடுக்கும் போதும் சரி, அவங்களோட நேர்த்தியான நடிப்பையை வெளிப்படுத்தியிருந்தாங்க. அதர்வா அவர் கேரக்டரை செமையாக எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருக்காரு. மற்ற ஆக்டர்ஸ் எல்லாரும் நீட்டான பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருந்தாங்க. ஜிவி பிரகாஷோட 100th ஆல்பம் நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ணல. பிஜிஎம்ஸ்லாம் நல்லா ஃபயர் மோட்லேயே போட்டிருக்காரு. ஆர்ட் டிபார்ட்மெண்ட், காஸ்டியூம் டிசைன்னு அந்த 60s ஈராவை நம்ம கண்முன் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. அந்த அளவுக்கு துல்லியமாக இருந்துச்சு அவங்களோட ஒர்க். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபயரான ஸ்டோரி, பவர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஆக்டர்ஸ், ஜிவியோட மியூசிக், ப்ரொடக்ஷன் டிசைன், சினிமோட்டோகிராஃபி, ஸ்ட்ராங்கான டயலாக்ஸ். நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா சில இடங்களில் ட்ராக் ஆகிற ஸ்க்ரீன் பிளே, பெருசாக ஃபீல் ஆகாத லவ் சீன்ஸ், தென் கிளைமேக்ஸை இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துருக்கலாம். ஓவராலாக இந்த கட்சி படம் அந்த கட்சி படம்னு எல்லாத்தையும் தாண்டி தமிழ் மேலே உள்ள பற்றை ஒன்ஸ் அகேன் ஜஸ்டிஃபை பண்ணுற விதமாக எடுக்கப்பட்ட இந்த படத்தை மஸ்ட் வாட்ச்னு தாங்க நான் சொல்லுவேன். ஸோ டோன்ட் மிஸ் அவுட் த ஃபயரான பராசக்தி. Cinematics rating for this movie is 7.5 out of 10. Thank you guys.